ஹாய் ஒன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா நான் வீடியோ கம்மியாக தான் போடுறேன். இனிமேல் வீடியோ நிறைய வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு மாதம் அப்படியே நம்ம சேனலை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் நேற்றே இம்பார்ட்டன்ட் போட்டேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிடுறேன். எல்லாமே படிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு வேளை படிக்க முடியல, நாளானைக்கு எக்ஸாம் சார் என்னால் படிக்க முடியல, நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் மினிட் கொஸ்டினை ஒரு 8 மார்க் 5 மார்க்கு 3 மார்க் சொல்லலான்னு வந்திருக்கேன். சிறுவினா, அணிகள், அழகீட்டு வாய்ப்பாடுகள், அதுக்கப்புறம் 8 மார்க்கில் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ். ஸோ என்ன பண்ணணும், ஏன்னா மோஸ்ட்லி அதுதானே இருக்குது. 2 சிறுவினா செயலில் வரும், உரைநடை வரும், அதுக்கப்புறம் நெடுவினா வரும். நெடுவினா 3 நெடுவினா வரும் 8 மார்க்கு. இப்போ 5 மார்க் 5 எழுதணும், 25 மார்க். கிட்டத்தட்ட ஒரு இதெல்லாம் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தான் குருவினா எல்லோரும் படிச்சிருவீங்க. 6 இயலில் இருக்க ஒரு 4 இயலில் 3 இயலில் 4 இயலில் நீங்கள் குருவினா படித்தா எல்லாம் எழுதிடலாம். நேற்றே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த குருவினா மட்டும் படித்தா போதும். ஸோ 5 to 10 லாஸ்ட்டில் பேசிக்கலாம். 1 மார்க்கு புக் பேக் மட்டும் படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கே கொஞ்சம் படித்து வச்சுருங்க. இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயல் வயசாகவே போங்க. நெடுவினா, குருவினா, சிறுவினா அப்படி இயல் வயசாகவே போங்க. பயிற்சி லாஸ்ட் நாள் படிங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2 இயல் முடிங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 4 இயல் படிங்க. ஸ்கூல் இருக்குது பட்சத்துக்கு இன்றைக்கி ஒரு 3 இயல் முடிச்சுருங்க, நாளைக்கு ஒரு 3 இயல் முடிங்க. அப்படி படிங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ 8 மார்க் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். தமிழின் சொல்வளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மனோன்மணியம் சுந்தரனார் ஒரு கொஸ்டின் இருக்குது, முடிஞ்சால் அது படிங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க அது. ஓகே, முல்லைப்பாட்டு உள்ள கார்காலம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புயல்லே ஒரு தோணி, இந்த கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதை மாதிரி படித்து குறிப்புச்சட்டகம் போட்டு நீங்கள் எல்லா கொஸ்டினுமே குறிப்புச்சட்டகம் போடணும். குறிப்புச்சட்டகம் போட்டு எழுதி சைடு ஹெட்டிங் போடணும். 300லேருந்து முடிவேறு முடி எல்லாம் ஒரு 6 ஹெட்டிங்கள் மினிமம் வேணும். எழுதி சைடு ஹெட்டிங் போட்டு 4 பாயிண்ட் எழுதுங்க. 3 பாயிண்ட்டாவது அட்டி எழுதுங்க. அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் கண்டிப்பாக வரும். விருந்தோம்பல் அதே இல்லை. அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங், இது ஒரு துணை பாடம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில்வெளி கல்பனா சாவ்லா கட்டுரை கண்டிப்பாக வரும். கற்கை நன்றே கற்கை மேரி கதை வரலாம், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயரில் போராட்ட கலைஞர், இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இது யாரும் படிக்கலை, நல்லா படிங்க, கண்டிப்பாக வரும். கலை திருவிழா கட்டுரையும் கண்டிப்பாக வரும், இதுவும் புதுசாக தான் வந்திருக்குது. ஸோ கட்டாயமாக கேட்பாங்க. இதில் நான் ஒரு சின்ன விஷயத்தை கம்மி பண்ணியிருக்கேன். நேற்றுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கட் பண்ணிட்டேன். ஒரு குழந்தை தூக்கவோ அந்த ரோபோவோடது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட்டுட்டேன். முடிஞ்சால் படிங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களால் படிக்க முடியலன்னா விட்டுருங்க, ஓகேவா? அப்புறம் மலர்ந்தும் மலராத நயம் பாடுறதை விட்டுட்டேன், சரிங்களா? அதுவும் முடிஞ்சால் படிங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 8 மார்க் இவ்வளோ தான், ஓகேவா? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் காட்சி கண்டு கவிஞரை யாருனாலையும் படிக்க முடியலன்னா அந்த நீங்கள் ஓனாக ஒரு 7 லைன் எழுதி வச்ச மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே கவிஞர் வர மாதிரி ஒன்று இருக்கும், அதை படித்து எழுதுனா போதும், ஓகேவா? அது வேணும்னா நான் எக்ஸாம் டைம் நாளைக்கு நான் கொடுக்குறேன். இயல் 3 கடிதம் உணவு விடுதி கண்டிப்பாக படிங்க. அப்புறம் மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் இருக்குது, அது கண்டிப்பாக படிங்க. பட் உணவு விடுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிவம் பேஜ் நம்பர் 125 நூலக படிவம் பாருங்கள், ஓகேவா? தமிழாக்கம் தருக 21, 45, 67, 49 பார்த்துருங்க. இந்த பேஜில் இருக்க தமிழாக்கமெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது 4 5 மார்க் எழுதிடலாமா? இன்னொரு 5 மார்க் அந்த நெடுவினாவோ சிறுவினாவோ அந்த செயல் உரைநடையில் மாறி மாறி 6 சாய்ஸ் போட்டு கேட்பாங்க. அப்படி என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்கும்போது மனோன்மணியம் சுந்தரனார் இயல் 1 நான் ஏன் எழுதலைன்னா நிறைய பேர் படிக்க மாட்டேங்க, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு கார்காலமே அது 5 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆற்றுப்படுதல், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே நீங்கள் 5 மார்க்கில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினா பார்த்திங்கன்னா இயல் 1 1 2 3 4, ஓகேவா? அடுத்தது இயல் 3 1 4, இயல் 4 1 2, இயல் 5 1 4, இயல் 6 1 4. ஸோ மொத்தமாகவே ஒரு 10 கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்குறேன். சிறுவினா 3 மார்க்கு, செய்யுள் உரைநடை சேர்த்தி. ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. நேற்று இருக்கிறதே கொடுத்துருக்கேன், நேற்றை விட லைட்டாக ஒரு கொஸ்டின் கம்மி, அவ்வளோதான். மனப்பாடம் ஃபஸ்ட்டு 3 இயலில் ஃபுல்லாக படிச்சுங்க. காசி காண்டம், முல்லைப்பாட்டு, அன்னை மொழியை, இது 3மே நீங்கள் மனப்பாடம் படிச்சுக்கோங்க. அணி தர்க்குப்பிற்றணி, நிரல் அணி, தீவக அணி நீங்கள் படிங்க. அணி எழுத போகிறதுக்கு அணியோட டெஃபினிஷன், எடுத்துக்காட்டு, அணி விளக்கம், இல்லைனா அணி பொருத்தம் எழுதுனா தான் மார்க் கிடைக்கும் 3 மார்க்கு. இந்த அணி கூடயே அழகீட்டு வாய்ப்பாடு கேட்பாங்க. அந்த செக்ஷனில் அழகீட்டு வாய்ப்பாடு கற்று வச்சுக்கோங்க, கட்டாயம் ஒரு அழகீட்டு வாய்ப்பாடு வரும். இப்போ 5 to 10 பயிற்சியில் பிழைநீக்கு எழுதுக, வள்ளி மீடியேட் எழுதுக, அகராதியில் காண்க. இந்த விஷயமெல்லாம் நேற்றே நான் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. தயவுசெய்து பேஜ் நம்பரோடு நோட் பண்ணி வச்சு கடைசி நாள் நாளைக்கு படிச்சுக்கோங்க. இன்றைக்கி 3 இயல், நாளைக்கு 3 இயல் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இதுக்கு மேலாம் கம்மி பண்ண முடியும், இதுக்கு மேலே கம்மி பண்ணால் ஃபெயில் ஆகிடுவீங்க, ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன். தேங்க்யூ.